எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. பரிசுத்த தேவனே, எங்க மத்தியிலே நீர் பேசுங்கப்பா, நீர் பேசுங்கப்பா. இதோ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கத்தை என் தேவன் நிறைவேற்றி முடிச்சீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கும் தேவனே இந்த நாட்களில் எங்களோடு பேசுங்க. எங்களுடைய இருதயங்கள் இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தை போல மாற என் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியான எங்களோடு பேசும். உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. படிப்போமா. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து அந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து வராரு, எருசலேமுக்குள்ள வராரு அப்படின்ன உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் குருத்தோலைகள் எல்லாம் வெட்டி அவர் இடத்துல கால்களில் போட்டு அவருடைய துணிமணிகள் எல்லாம் அவிழ்த்து அவருடைய பாதத்தில் போட்டு உன்னதத்தின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசனா என்று பாடினார்கள். ஹல்லேலூயா. ஓசனா என்ன? அது எபிரேய வார்த்தை. ஓசனா என்ன? ஆண்டவரே சீக்கிரமாய் எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே எங்களை சீக்கிரமாய் வந்து ரட்சியும், எங்களுக்கு சீக்கிரமாய் இந்த பாடுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும், ஒரு ரட்சிப்பு எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று சொல்கிற வார்த்தை தான் ஓசனா. இது எபிரேய வார்த்தை. இங்கே இயேசு கிறிஸ்து வராரு. அவர் எருசலேமுள்ள வரும் பொழுது ஜனங்கள் குருத்தோலை ஏந்தி கொண்டவர்களாக அவர்கள் அப்படியாய் பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. குருத்தோலை அப்படின்னா இட்ஸ் a fresh leaf from out the tree. ஒரு புதிய ஒரு இலையாய் உருவாகிறது இல்லையா? அது ஒரு புதிய அரசாட்சியை கொண்டு வரும் என்றதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. அப்படியாய் அவர்கள் கத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அங்கே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கூட்டத்தில் அவருடைய ஜனத்தில் 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேரில் 2 பேரை தெரிந்து கொள்கிறார். எத்தனை பேரை? 2 பேரை தான் தெரிந்து கொள்றார். அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். 12 பேர் இருந்தாங்க. 12 பேர்ல தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டது 2 பேர் தான். அந்த 2 பேர் இடத்துல தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை கொடுக்கிறார்? படிங்கம்மா. 2வது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு கடந்து போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும், இங்கதான் இம்பார்ட்டன்ட், மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க
காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கண்டினியூ பண்ணுங்கம்மா. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை அவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. இங்கே சகரியாவில் எடுத்துக்கொள்வோம். 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா 9:9. யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. கெம்பீரி. இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதியுள்ளவரும், அவர் நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் சகரியாவுடைய வாயிலிருந்து, சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து இந்த தீர்க்க தரிசன வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய பிறப்பு இறப்பு இதெல்லாவதுக்கும் முன்னாடி 520 518 வருஷங்களுக்குள்ளாக இந்த தீர்க்க தரிசனம் வசனம் சொல்லப்பட்டது. எத்தனை வருஷம்? போன வாரம் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை, 500 வருடங்களுக்கு. ஹல்லேலூயா. 500 வருஷங்களுக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமுக்குள்ளே எப்படி நுழைவார் என்று மிகவும் தெளிவாய் போட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து கழுதையின் மீதும் கழுதை குட்டியின் ஆகிய மரியின் மீதும் ஏறி வருவார். 500 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து வரும் வேளையில் அது நிறைவேறி முடிந்தது. ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவோட வருகையின் போது அந்த கழுதை குட்டியின் மீது ஏறும் வேளையில் அது நிறைவேறி முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த கழுதை மேலே ஏறி வர்ற காரியங்களை பார்ப்போம்னா, இந்த கழுதைனாவே எல்லாருக்கும் ஏளனமான ஒன்று. ஹல்லேலூயா. என்னது கழுதைன்னா? எதுக்கு வச்சிருப்பாங்க? எதுக்கு வச்சிருப்பாங்க கழுதைய? எதுக்கு? பொதி சுமக்கிறதுக்கு தான். பொதினா என்ன வேணாலும், எனி வெயிட்டு, எதை வேணாலும் தூக்கி வைப்பாங்க. தேவையில்லாததெல்லாம் தூக்கி கூட வச்சு விடுவாங்க. அழுக்கு மூட்டை வச்சுருப்பாங்க. முகவாசி அது தூக்கின்னு போகிறது அழுக்கு ட்ரெஸ்ஸுங்களை தான். ட்ரெஸ்ஸுங்க தான் அநேகமாக தூக்கின்னு போவோம். அதை அவங்க வச்சுக்கிறவங்களும் அவங்க தான் வச்சுருப்பாங்க. துணி தூக்கிறவங்க தான் அந்த கழுதைகளையும் வச்சுருப்பாங்க. நல்ல வெயிட்டு தூக்கும். ஈரம் படுத்து துவைச்சி கீழ்ச்சி எல்லாம் காயப்போட்டு பெரிய பெரிய மூட்டையெல்லாம் தூக்கி முதுகில் ஏற்றி விட்டாங்கன்னா அது ஆட்ட நடந்து வந்துனே இருக்கும். ரொம்ப பாவப்பட்ட ஜீவன். இவங்க நினச்சாங்க ராஜா குதிரையில் வருவார், சேரியட்டில் வருவார். ஆனால் இயேசு கிறிஸ்து எதை தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? ஒரு கழுதையை தான் தெரிந்து கொண்டார். ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார். நம்மளையும் கூட கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னா நம்முடைய ஏழ்மையை பார்த்து தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து நம்மளை தெரிந்து கொள்ளலை. நம்மளோட பணம் நிறைய இருக்குதுன்னு பார்த்து நம்மளை தேவன் தெரிந்து கொள்ளலை. ஓ இவன் பெரிய ஞானிப்பா, இவன் ஒரு சயின்டிஸ்ட், இவனை பிடிச்சோன்னா நோ, அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவருக்கு தாழ்மை ஒன்று தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த கழுதை எப்படி தாழ்மையா எதை தூக்கி வச்சாலும் அது போய்கொண்டே இருக்கிறதோ, அந்த முதலாளிக்கு கீழ்ப்படிந்து போய்கொண்டே இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களாகிய நம்ம மீதும் இயேசு கிறிஸ்து சவாரி வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தேவனிடத்தில் தாழ்மைப்படுத்துவீங்கன்னா கர்த்தர் உங்களோடு வருவார்.
தேவனை போல நீங்க காணப்படணும், இயேசுவை வெளிப்படுத்த வேணும் என்று நீங்க விரும்புனீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்க மேல வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு மேல தேவன் கிருபையாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்கள் மேல தேவன் கிருபையாயிருக்கிறார். இந்த கழுதை ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது தான். ஆனால் அதை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அதை தான் தேவன் தெரிந்து கொண்டார். தீர்க்க தரிசனமாய் 520 வருடங்களுக்கு முன்பாய் அது போதிக்கப்பட்டது, தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த கழுதை குட்டியோடு ஏறி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கழுதையை போல எதை தூக்கி உங்க மேலே வச்சாலும், எத்தனை பெரிய பாரங்கள் உங்க மேலே வச்சாலும், நீங்க செய்யாத காரியங்கள் எல்லாம் உங்க மேலே தூக்கி வச்சாலும், நீங்க ஒரு வார்த்தையும் பேசாம இயேசுவுக்காக நீங்க நடந்து போய்கொண்டே இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோட வருவார். இயேசுவுக்காக பாடுகளை சுமக்கிறவர்களான தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். அவங்க போறாங்க, அவங்க துணிமணிகள் எல்லாம் சட்டை கட்ட ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்து போடுறாங்க. இயேசு கிறிஸ்து வராரு. யார் வரா? கழுதை ஏறி வருது. ஹல்லேலூயா. யாருக்கு கிடைக்கிறது இந்த மகிமை? கழுதை மேல இயேசு இருந்ததுனால அந்த கழுதைக்கு அவ்வளோ மகிமை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல அமர்ந்திருப்பதனால அந்த குருத்தோலைகள் எல்லாம் வெட்டி கீழே போட்டு தன்னோட உடைவைகள் எல்லாம் கீழே போடுறாங்க. அது மேல கழுதை நடந்து வருது. ஏன் இந்த மகிமை இந்த கழுதைக்கு உண்டாச்சுன்னா அந்த கழுதை மேலே சவாரி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை தாழ்த்தி கர்த்தரிடத்துல கழுதையை போல நம்மளை அர்ப்பணிப்போம்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உங்க மேலே ஏறி வருவார். இயேசு கிறிஸ்து உங்களில் பெரிய காரியங்களை செய்வார். அற்புதத்தை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் அவருடைய மகிமையை உங்களுக்கு உண்டாக்க தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்ம தேவனுக்காக எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யுங்க. எது உங்க மேல சுமத்தப்பட்டாலும் கர்த்தருக்காக சுமந்து போங்க. கர்த்தர் நிச்சயம் அவர் ஒரு நாள் வச்சிருப்பாரு, அவர் ஒரு நாள் நிர்ணயித்து வச்சிருப்பாரு. அந்த ஏற்ற வேளையில, அந்த ஏற்ற நாளிலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். ஆனா அதுவரையும் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த கழுதையும் கழுதை குட்டியும் கட்டப்பட்டதாக இருந்துச்சு. அது கட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு, அது கட்டி வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவினால அந்த கழுதை அவுக்கப்படுகிறது. நம்மளும் கூட கட்டப்பட்டிருந்த நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு வந்ததுனால கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்ததுனால நம்முடைய கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. என் தேவனுக்காக நான் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளையாய் தேவன் ஒரு கழுதை போல தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த கழுதையின் மீது அநேக பொதிகள் சுமத்தப்படும், அநேக வேதனைகள் சுமத்தப்படும். ஒரு வார்த்தையும் பேசாதவர்களாய் இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் அமைதலாய் கடந்து போவீங்கன்னா தேவ மகிமை உங்களில் உண்டாகும். தேவனுடைய அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில பார்ப்பீங்க. கர்த்தர் மேல, இயேசு கிறிஸ்து மேல எத்தனை பொய் புகார்களை தேவ ஜனங்கள் வைச்சாங்க இல்லையா? எவ்வளோ பொய். அவரை பார்த்து சொன்னாங்க, இவர் பிசாசோட வல்லமையில செய்கிறான். மரியாதை கூட கிடையாது. யாருக்கு? ஏசப்பாவுக்கு மரியாதை கூட கொடுக்கல. இவன் பிசாசுடைய வல்லமையில செய்கிறான், இவன் பிசாசோட தலைவன் சொன்னாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் பேசல, ஒரு வார்த்தையும் பேசல. அவர் கர்த்தருக்காக
தன்னை தாங்கிக் கொள்ள ஒப்பு கொடுத்தார். அவர் இயேசுக்காக, தேவனுக்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள அவரை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார். தேவட பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக அநேக வார்த்தைகள் வருகிறதா? அநேக பொய் புகார்களுக்கு நீங்கள் ஆளாகி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. இயேசுக்காக கழுதை போல உங்களிடத்தில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. தார்ப்பரையும் சொல்லாதீங்க, நான் அப்படியெல்லாம் செய்யலை, நான் இப்படியெல்லாம் செய்யலை, ஒரு வார்த்தையே வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதத்தை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. படிங்கம்மா. 4. அவர்கள் போய் வெளியிலே இருவழி சந்தியில் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர் நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள்? இயேசு கற்பித்தபடியே, இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆக்சுவலி ஒரு கட்டி இருக்கிறத போய் நம்ம அவுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கிறவங்க சொந்தக்காரங்க, ஓ என்னையா என்கிட்ட கேட்காம கொள்ளாம நீ வாட்ட அவுத்துன்னு வாட்ட போயினே இருக்கிற, என்ன அர்த்தம்? ஒரு பர்மிஷன் என்ன, எதுக்கு, ஏன் என்னோட இதை நீ ஏன் எடுக்கிறேன்னு தான் கேட்பாங்க. ஆனால் இயேசு சொன்னார், நீ போ, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு, இது இயேசுவுக்கு வேணும்னு சொல்லு. அவன் போக விடுவான். நம்மளோட வாழ்க்கையிலையும் கட்டப்பட்டிருக்கிற நாளில் நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் பயன்பட கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தாருன்னா எவ்வளோ பெரிய கட்டுகள் இருந்தாலும் அது அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. அந்த கட்டுக்குரியவனாய் இருக்கிற சத்துருட வல்லமைகள் ஒருவனும் ஒரு பேச்சும் பேச முடியாது. ஹல்லேலூயா. அசுத்தாவியே, உன்னை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால கட்டுகிறேன், நீ வாயை மூடுன்னு சொல்லும் பொழுது அவர்கள் வாயெல்லாம் மூடப்படும். இது தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, இது தேவனுக்கான மகள், இவள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இவள் மேல உரிமை கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லும் வேளையில பிசாசு அமைதலாய் போய்விடுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு தேவை, நீங்க கர்த்தருக்கு தேவை. இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய், நீங்க நீடித்த நாட்களாய் நீங்க நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு நாளாய்? நீடித்த நாட்களாய். தேவனுடைய வருகை நாள் மட்டும் இந்த பொறுமையோடு, இந்த தேவனுடைய அன்போடு உங்க மேல எதை சுமத்தினாலும் இயேசுவுக்காக, தேவனுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தாற்பயம் சொல்லாம, ஆண்டவரே நீர் என் மேல இருக்கிறீர், ஆகினால எனக்கு மேல அநேக குற்றங்கள் வருகிறது அப்பா, நான் உம்முடைய வேலையை செய்கிறேன், நான் உமக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறேன், என்ன பிசாசு என்னை குற்றப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் மேல நீர் இருக்கிறீர், அது ஒன்று போதும் ஆண்டவரேன்னு கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சுமந்து கடந்து போங்க. கர்த்தர் உங்களிலே வெளிப்படுவார். தேவன் உங்களிலே வெளிப்படுவார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் இருப்பீங்க. அநேகருக்கு நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, கழுதைக்கு கிடைச்ச மகிமை நம்மளும் தேவன் கழுதையை போல நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னா உங்களுக்கும் இந்த மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த மகிமை வேணும்னா நீங்க இயேசுவுக்காக கழுதையாய் உங்களை தேவனிடத்தில் அர்ப்பணிங்க. உங்களை இயேசுவுக்காய் தேவனிடத்திலே நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.
இயேசுவுக்காக நீங்க எல்லாவற்றையும் சுமந்து போகிறதான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா உங்கள் மீதும் மகிமை உண்டாகும். இல்லை, நான் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் அப்படியெல்லாம் வாழ முடியாது, நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என் பின்னாடி என்ன பெரிய கூட்டம் இருக்கு தெரியுமா? சிவப்பிள்ளைய கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரு நொடி பொழுதில் இருக்கிறவனும் உயரத்தில் வைக்க முடியும்னா உயரத்தில் இருக்கிறவன் தாழ தள்ளவும் முடியும். தேவன் உன்னை தெரிந்தெடுத்த பாத்திரம், தேவன் நீ தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரம், நீ கத்தருக்காய் வேணும்னு கத்தர் இந்த நாளை இடத்துல சொல்றார். தேவன் சொல்றாரு, நீ எனக்கு வேணும்னு சொல்றாரு. நீ கத்தருக்காய் ஒப்படைப்பியா? இயேசுக்காய் உன்னை ஒப்படைப்பியா? கத்தருக்கு நீ வேணும். இந்த உலகத்தின் கட்டுகளிலிருந்து நீ அவுக்கப்படணும். இந்த உலகத்தின் கட்டுகளிலிருந்து நீ அவுக்கப்படணும். அநேக காரியத்தின் கட்டுகளிலிருந்து தேவன் உன்னை விடுவித்திருக்கிறார். நீ தேவனுக்காய் மாத்திரமே நீ வெளிப்பட வேணும் என கர்த்தர் விரும்புகிறார். மீண்டும் கட்டவிழ்க்கப்படணும், மீண்டும் கட்டவிழ்க்கப்படணும். அநேக உலக காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிறீங்க, அநேக தீய சிந்தைகளிலே கட்டப்பட்டிருக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, கழுதை போகல இயேசுவுக்கு பின் செல்ல, இயேசுவோடு கடந்து போக நீ ஒப்புவிப்பனா கர்த்தர் உன்னிலே பெரிய காரியங்களை செய்கிறார். தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படணும். ஒரு நாளும் பிசாசு மகிமைப்படுத்துவதற்கு உங்களை விட்டுடாதீங்க, ஒரு நாளும் விட்டுடாதீங்க. கர்த்தர் மகிமைப்படணும்னா பாடுகள் வந்து தான் தீரும். இயேசு கிறிஸ்து என்னில மகிமைப்படணும்னா எனக்கு பாடு வரதான் செய்யும், எனக்கு வேதனை உண்டாக தான் செய்யும், எனக்கு பலகீனங்கள் உண்டாக தான் செய்யும். ஆனால் தேவன் உன்னில மகிமைப்படுவார். அந்த நாளிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அவிழ்த்த கட்ட மீண்டும் கட்டப்படலாமா? அவுத்த கட்டு அவுத்துதான். இயேசு கிறிஸ்து ஏறினார்னா ஏறினது தான். மீண்டும் போய் கட்டப்படுற ஒரு வாழ்க்கைக்குள்ள மாட்டிக்கொள்ளாதீங்க. மீண்டும் போய் ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போய் சிக்கி கொள்ளாதீங்க. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் இல்லையா? கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த பாடுவத்தில் இருந்து தேவன் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த வியாதியிலிருந்து தேவன் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த பிசாசின் பிடியிலிருந்து தேவன் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார் இல்லையா? மீண்டும் கட்டப்படுவதற்கு நாம் உலகத்தின் மனுஷர்களை போல காணப்படக்கூடாது. நாம் மீண்டும் கட்டப்படுவதற்கு உலக மனுஷனை போல நாம் காணப்படக்கூடாது. கட்டவிழுக்கப்பட்டிருக்கிற தேவப்பிள்ளையே, இயேசு உன்னை இரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ரத்தம், விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தம். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, அவர் ஒருவரே உத்தமர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் பாருங்க, அவரை மாத்திரம் பாருங்க. மனுஷர்ல ஒருவனையும் பார்க்காதீங்க, இந்த ஊழியக்காரனை பார்க்காதீங்க, இந்த சபை மூப்பரை பார்க்காதீங்க, இந்த சிஸ்டரை பார்க்காதீங்க, இந்த பிரதரை பார்க்காதீங்க. உங்களுக்காய் ரத்தம் சிந்தப்பட்டவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் பாருங்க. அவருக்காக எல்லா பாடுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்ற வேளையிலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஏற்ற வேளையிலே தேவன் உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து பவனியாய் கடந்து வருகிறார், எருசலேமுக்குள்ளே வருகிறார். இதோ மீண்டும் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். இந்த உலக கட்டுகளிலிருந்து நாம் எல்லாருமே கட்டவிழ்க்கப்படணும். ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்டால் ஒழிய பரலோக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கடந்து போக முடியாது. இந்த பூமியில இருந்து நாம் மறுரூபப்பட்டு இயேசுவை சந்திக்கிறதற்காக நாம் ஆயத்தமுடையவர்களா, எப்பொழுதும் கட்டவிழ்க்கப்பட்டவர்களா, இயேசு கிறிஸ்து என் மேல வரணும்னு சொல்லி அவரோட வருகைக்காய் காத்திருக்கிறவர்களா இருக்கிறீங்களா?
அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அனுதினம் உங்களை பரிசுத்தத்திலே நடத்தும்படியாய் தேவனிடத்திலே உங்களை ஒப்புவிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைங்க, நீங்க கட்டவிழ்க்கப்பட்டவங்க. மீண்டும் கட்டப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துறாதீங்க. இந்த உலக பாவங்கள், உலக கட்டுகள், உலகத்தின் அநேக காரியங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நீ மீண்டும் கட்டப்படுவதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பனா? இயேசுடைய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாதப்பா. அவருடைய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எப்பவும் ஆயத்தமாயிருக்கணும். அப்படின்னா என் இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பரிசுத்தமாக இருக்கணும்? கழுதையை போல. இந்த கழுதை ஏளனமாக எண்ணப்படுகிறது. எதை தூக்கி வச்சாலும் அதை சுமந்து கொண்டு போயிட்டே இருக்குது. நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கழுதையை போல நாமும் காணப்படணும். உங்க மேல எத்தனை பொதிகளை சுமத்தினாலும் ஆண்டவரே உமக்காக. ஹல்லேலூயா. உங்க மேல எத்தனை பாரங்களை உங்க மேல வச்சாலும் ஆண்டவரே உமக்காகப்பா. நீங்க கர்த்தருக்காய் சுமக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோட வருகையில மீட்கப்படுகிற வேண்டிய தேவ பிள்ளைங்க. மீட்கப்பட வேண்டியவர்களா இருக்கிற நம்ம அநேகருக்கு இந்த ரட்சிப்பை அறிவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த ரட்சிப்பை அறிவிக்கணும். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தணும். இந்த நாளிலும் நம்ம வந்தோம், பவனியாய் வந்தோம், பாட்டு பாடிட்டு வந்தோம். ஏன் வந்தோம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இப்படிதான் பவனி சென்றார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்காய் வந்தோம். தேவ பிள்ளைகளை, உங்களோட வாழ்க்கையில கிறிஸ்து இயேசு வெளிப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. உலக கட்டிலிருந்து தேவன் உங்களை விடுவிச்சிருக்கிறார் இல்லையா? விடுவிச்ச நீங்க திரும்பவும் போய் அந்த கட்டில போய் சிக்கிக் கொள்வதற்கு கடந்து போகலாமா? நீங்க திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகலாமா? இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை செஞ்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உங்களை அந்த பாவத்தில் சிக்க கூடாதபடி அந்த பாவ காரியங்களிலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறாரு. மீண்டும் அந்த பாவத்து மேல ஆசை வருதா? மீண்டும் அந்த பாவத்து மேல ஆசை வருதா? ஆசை வந்துச்சுன்னா அது பிசாசு உண்டு பண்ணுகிற காரியம். தேவனாக இயேசு கிறிஸ்து உன்னை பரிசுத்தத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் உண்மையில பவனி வருவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ கட்டவிழ்க்கப்பட்டனா தேவனுடைய வருகையில மீட்டுக் கொள்ளப்படுவாய். நீ கட்டவிழ்க்கப்பட்டனா இயேசுடைய வருகையில ஏற்றுக்கொள்ளப்படுவாய். மீண்டும் போய் சிக்கிக் கொள்ளாத. தேவன் இங்க ஒரு மனுஷன் இடத்துல ஒரு காரியங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. காது உள்ளவன் கேட்க கடுவான். உன்னை தேவன் விடுதலை செஞ்சிருக்கிறது அவர் உன்னில மகிமைப்படுவதற்காக. உன்னில இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னில இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேணும்னு விரும்புகிறார். நீ ஒப்பு கொடுத்தனா தேவட மகிமையை காண்பாய். அவர் உண்மையில பவனி வரப்போகிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் பவனி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற மரியாதை எல்லாம் யாருக்கு வருது? இந்த கழுதைக்கு கிடைக்குது. அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் இந்த கழுதைக்கு கிடைக்கிறது. உன்னையும் இந்த கழுதையை போல தேவனுடைய மகிமையை காணும்படியான பாத்திரமாய் கர்த்தர் உன்னை காண விரும்புகிறார். அவருடைய பிள்ளை இல்லையா? நம்மெல்லாம் அவருடைய பிள்ளை இல்லையா? அவருடைய ரத்தத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை அல்லவா? அவருடைய மகிமை உன்னில வரணும். அவரோட ரட்சிப்பு உன்னில காணப்படணும். உன்னை ஒரு பையன் பார்த்தானா, உன்னை ஒரு சகோதரி பார்த்தானா, கையெடுத்து கும்பிடணும். அம்மா சோத்திரமா, அம்மா சோத்திரம்னு கூப்பிடணும். என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கம்மான்னு கூப்பிடணும். அவர் விடுதலைக்காய் உன்னை அழைக்கணும். ஐயோ இந்த சகோதரி வேண்டாம், இவன் கேரக்டரே சரியில்லை. ஐயோ இந்த பிரதர் வேண்டாம், இவன் கேரக்டரே சரியில்லை. இதுக்காகவா கர்த்தரோட பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு? இதுக்காகவா என் தேவனை ரட்சித்து மீட்டெடுத்துக்கிறாரு? அவர் மகிமைப்பட வேண்டுகிற பாத்திரம் நீ. ஹல்லேலூயா. அவர் மகிமைப்பட வேண்டியதான பாத்திரம் நீ என்று தேவன் இந்த நாளில் உன்னிடத்தில் சொல்லுகிறார்.
மீண்டும் பாவத்துக்குள்ளே கடந்து போகாத. மீண்டும் கட்டப்படுவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்காதன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய கற்பனைகள், அநேக கற்பனைகள் தேவன் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். எல்லா கற்பனைகளையும் சொல்வதற்கு நேரம் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களோட வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. புறஜாதி மத்தியில் அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, அநேக வாலிபர்கள் இருக்கிறீங்க. புறஜாதி பெண்களில் ஒரு பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ வேண்டாம். புறஜாதி இடத்துல, தேவட பிள்ளைகள் இடத்துல பெண்ணை கொடுங்க, பெண்ணை எடுங்க. அது உங்களோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். புறஜாதி பெண்கள் மேலே உங்களோட கண் வைக்காதீங்க. அவ்வளோ ஞானியான சாலமோன், அவ்வளோ ஞானியான சாலமோன் அவன் விழுறதுக்கு காரணம் புறஜாதி பெண்ணு தான். அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய மகிமையுடையவன், தேவன் ஞானத்தை பெற்றான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததனால அவ்வளோ உயரத்தில் ஏறினவனை தேவன் தாழ தள்ளினார். என் அன்பு பிள்ளையே, என் தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, புறஜாதி பசங்க மீது, புறஜாதி பெண்கள் மீது உங்களோட ஆசை இருக்குதுன்னா, உங்களோட எண்ணம் இருக்குதுன்னா, தயவு செய்து அதை தூக்கி எறிஞ்சிடுங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாதது. அதிலிருந்து தேவன் உனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரா? அப்படி விடுதலை கொடுத்தானா ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறாரு, உன்னை மீட்டெடுத்திருக்கிறாரு. அந்த பாவத்தில் நீ விழாதபடி கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு. மீண்டும் அந்த எண்ணத்துக்குள்ளே கடந்து போகாதன்னு தேவன் இந்த நாளிலே உனக்கு எச்சரிக்கிறார். தேவன் விடுதலை செய்கிறார். இன்னைக்கு உன்னை விடுதலை செஞ்சிருக்கிறார். அவர் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புறஜாதி பெண்கள் மீது கண்ணை வைக்காதீங்க. புறஜாதி ஆண்கள் மீது கண் வைக்காதீங்க. தேவனுக்கான பாத்திரங்களை தேவன் ஏற்ற வேளையில் உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கென்று காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போட்டி போடுங்க. தேவன் ஆலயத்தில் போட்டி போட்டு கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. தேவன் நாமம் மகிமைப்படும். ஒரு நாளும் தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கு ஒருவர் இடர்கள் உண்டாகிற அளவுக்கு யார் மேலேயும் யாரும் பேசிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே இந்த நாவுகள் பயன்படணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கை படைக்கப்பட்டிருக்குதுன்னா இந்த கையுடைய வேலை என் தேவனுக்கான வேலையாக இருக்கணும். இந்த சரீரம் கர்த்தருக்கானது. இந்த உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் காணப்படணும்னு சொல்லுகிறார். பொய் சொல்லாதிருங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவரோட கட்டளை பொய் சொல்லாதிருங்கள். அநேகர் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்பீங்கன்னா தேவ பிள்ளையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பொய் என்னை விட்டு போக மாட்டேங்குது, ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. நீங்க தாங்கப்பா, விடுதலை தருகிறவர் நீர் அல்லவா. இந்த பொய்யன் கட்டிலிருந்து என்னை விடுதலை செஞ்சவர் நீர் அல்லவாப்பா. மீண்டும் இந்த பொய்யின் கட்டு என்னை கட்டி வைக்குது, நீங்க எனக்கு விடுதலை தாங்கப்பா. உலகத்தில் எந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்க? எது உங்களை கட்டி வச்சிருக்கிறது? இந்த நாளில் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடையுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனோட வருகைக்கு காத்திருங்க. நல்லா சொல்கிறேன், நல்ல தயவு செய்து கவனியுங்க. உங்களுடைய சிந்தைகள் எதில் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை, எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லை. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவுக்காய் ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய சரீரமாய் இந்த சரீரம் மாறுவதற்கு உங்களை தேவனிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்தில் எந்த மேன்மையும் பெருசல்ல, எந்த பதவியும் பெருசல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எருசலேமுக்குள்ளே இயேசு கிறிஸ்து எப்படி பவனி வந்தாரோ அப்படியாய் தேவனாக இயேசு கிறிஸ்துவானவர் இதோ மீண்டும் இறங்கி வர போகிறார். மத்தியாயம் வரை இறங்கி வர போகிறார். அந்த நாள் மிக சீக்கிரமாய் நடக்க போகிறது. நீங்க ஆயத்தமாய் இருந்தால் மட்டும்தான் அவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். யாராவது ஒருத்தர் உங்களை தூண்டி விட்டானா,
யாராவது ஒருத்தர் உங்களோட பேசுறதுக்கு பாவத்துக்கு தூண்டி விட்டானா தயவு செய்து செவி சாய்க்காதீங்க. தயவு செய்து செவி சாய்க்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுவாங்க, சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க, விக்கிர ஆராதனை பங்கு பெறதுக்கு போயிடாதீங்க. தேவப்பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி தேவோட வருகைக்காய் காத்திரு. ஏற்ற வேளை வரும், கட்டவிழ்க்கப்பட்ட உன்னை தேவன் பவனி செல்லும்படியாய் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காய் காத்திருக்கீங்களா? காத்திருக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியாய் பரிசுத்தப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. அநேக வார்த்தைகள் உண்டு. கர்த்தரோட வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கட்டவிழ்க்கப்பட்டதான கழுதையை போல இயேசு இடத்துல ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீரப்பா. என் கட்டுகளை அவிர்த்து விடுதலை கொடுத்தீங்கப்பா. எப்போவோ நான் இந்த பாவத்தில் அழிந்து போக வேண்டிய பாத்திரம். எப்போவோ இந்த பாவத்தில் நான் செத்து போயிருப்பேன் அப்பா. இந்த பிசாசின் பிடியில நான் மரித்து போயிருப்பேன். இயேசுவே, என்னை கட்டவிழ்த்தவர் நீர் அல்லவா. இதோ இந்த கால வேளையில் என்னிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை என் தேவன் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியக்காரன் சொன்னது போல தேவனாக இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காய் காத்திருக்கிறவனாய் என்னை மாற்றும். உலக பாரமோ, உலகத்தின் எந்த காரியமோ என்னை கட்டிவிடாதபடி பரிசுத்த ஆவியானவரே, நான் உமக்காய் காத்து கொண்டிருக்கிற கழுதையாய் என்னை இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறேன். யார் என் மேல பழி சுமத்தினாலும் நான் இயேசுக்காய் ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா. நான் உமக்காக ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் இயேசுவே, என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இதோ எருசலேமுக்குள்ளே என் தேவன் மீண்டும் வந்தீரப்பா. இதோ பரலோகத்திலிருந்து இயேசுவே நீர் திரும்பி வரப்போகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிசுத்தத்தில் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களோட பரிசுத்தத்தை குலைக்க கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும், அசுத்த ஆவியினுடைய பிள்ளைகளையும் எங்களை விட்டு விலக்கி போடுங்கப்பா. நம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ உதவி செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படணும்ப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. இவர்கள் எல்லாரும் கட்டவிழ்க்கப்பட்டவர்களா உம்முடைய வருகையில் இந்த உலகத்திலிருந்து நாங்கள் மறுரூபப்படுவதற்கு என் தேவ பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். என் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்யட்டும். கர்த்தருக்கென்று பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழட்டும். கிருபை நிறைந்த தேவனே, எங்களுக்கு கிருபை அருளுங்க. உங்களை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. நீர் பிரியப்படுவதை நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனீர் ஆட்கொண்டு நடத்துங்க. உங்களோட மகிமையை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தெடுக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், அன்பும், சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் நம் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்தின் எல்லா கட்டுகளிலிருந்து அவிழ்த்து அவருடைய வருகைக்காய் ஆயத்தம் பண்ணி அவருடைய வருகையை சந்திக்க கர்த்தர் நம்மளோடு இருந்து அவர் வெளிப்பட கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே.